பத்துமலையில் 1500 பேர் அமரும் வசதியுடன் கூடிய புதிய பல்நோக்கு மண்டபம் இன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தம்சி ஆர் நடராஜா அதனை திறந்து வைத்தார். பத்துமலை வளாகத்தின் முதல் தளத்தில் அமைந்துள்ள இந்த மண்டபம் மேடை, LED திரை மற்றும் விசாலமான இருக்கைகள் கொண்ட நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. திருமண விழாக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள், சமூக சந்திப்புகள் மற்றும் பொது கூட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மண்டபம் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. பத்துமலை ஆன்மீக தலமாக மட்டுமல்லாமல் கலாச்சாரமும் சமூகமும் இணையும் உயிரோட்டமான மையமாகவும் தொடர்ந்து வளர்ந்து வருவதாக திறப்பு விழாவுக்கு பிறகு தம்சி நடராஜா பெருமிதம் தெரிவித்தார். இன்று பத்துமலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பலநோக்கு மல்டிபர்பஸ் ஹால் அல்லது அரங்கம் திறப்பு விழா செய்யப்பட்டுள்ளது. இந்த அரங்கம் அழகாக வடிவமைக்கப்பட்டு சுமார் 1500 பேர் உட்காரக்கூடிய ஒரு மண்டபமாக கட்டியிருக்கின்றோம். இந்த மண்டபம் இனி பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிலே திறந்துவிடப்படும். இங்கு திருமணங்கள், நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த புதிய மண்டபத்திலே நடத்தலாம். எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மண்டபத்தில் எல்லா இடத்திலையும் LED ஸ்க்ரீன், ஸ்டேஜ், அந்த அளவுக்கு ஒரு அழகான முறையிலே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபம் இன்று அதிகாரப்பூர்வமாக என்னால் திறந்து வைக்கப்பட்டது. இதுவும் தேவஸ்தானத்தின் மற்றும் ஒரு இந்த ஆண்டினுடைய இரண்டாவது திட்டமாக முடிவு பெற்றுள்ளது. இந்த புதிய பல்நோக்கு மண்டபம் பத்துமலையின் சிறப்புகளுக்கு மேலும் மெருகூட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி குடும்ப நிகழ்வுகளையும் வைபவங்களையும் ஒரு தெய்வீக சூழலில் பிரம்மாண்டமாக நடத்திட இந்த பல்நோக்கு மண்டபம் நமக்கு வாய்ப்பாக அமைகிறது. மண்டப முன்பதிவுக்கு பொதுமக்கள் தேவஸ்தான அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம்.